டத்தோ ஸ்ரீ நஜீப்பிற்கு வழங்கிய டத்தோ ஸ்ரீ உத்தாமா விருதை பினாங்கு ஆளுநர் மீட்டுக் கொண்டார். M40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான உயர்கல்வி கடனுதவி தொகை 100 விழுக்காடாக அதிகரிக்கப்படும். வழக்கறிஞர் ஷாஃபியை உட்படுத்திய பண மோசடி வழக்கு அக்டோபர் 28 தீர்ப்பு. 6 மாநிலங்களில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகளை முடித்துக் கொண்டுள்ளது பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி. மனித உரிமை மீறல்களுக்காக FIFA இழப்பீடு வழங்க வேண்டும், காற்பந்து ரசிகர்கள் ஆதரவு. வணக்கம். டத்தோ ஸ்ரீ நஜீப்பிற்கு வழங்கப்பட்ட டத்தோ ஸ்ரீ உத்தாமா விருதை பினாங்கு ஆளுநர் மீட்டுக் கொண்டுள்ளார். இன்று தொடங்கி அது அமலுக்கு வருகிறது. பினாங்கு ஆளுநர் துன் அஹ்மத் ஃபுசி அப்துல் ரசாக் டத்தோ ஸ்ரீ நஜீப்பிற்கு வழங்கிய விருதை மீட்டுக்கொள்ள அனுமதி வழங்கியதாக மாநில அரசாங்க செயலாளர் டத்தோ முகமது ஜக்வான் ஜக்காரியா ஓர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். மாநில அமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப அந்த விருது மீட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். டத்தோ ஸ்ரீ நஜீப்பிற்கு வழங்கிய விருதுகளை கடந்த 12ஆம் தேதி ஸ்லாங்கூர் சுல்தான் மீட்டுக் கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. M40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கான PTPTN உயர்கல்வி கடனுதவி 75 விழுக்காட்டிலிருந்து 100 விழுக்காடாக அதிகரிக்கப்படுவதாக பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்தார். அதே சமயம் மடிக்கணினிகளை வாங்க அவர்களுக்கு கடனுதவி வழங்கவும் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக அவர் சொன்னார். மாணவர்களுக்கு உதவும் அரசாங்க திட்டங்களில் அதுவும் ஒன்றாகும். தலைநகர் மலேசிய தேசிய தற்காப்பு பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டுக்கான சுதந்திர தின நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து பிரதமர் உரையாற்றினார். மாணவர்களுக்கு பயனளிக்கும் பல்வேறு திட்டங்களை அரசாங்கம் தொடர்ந்து அறிவிக்கும். அதே சமயம் வாழ்க்கை செலவின அதிகரிப்பால் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதால் அடுத்த மாதம் தொடங்கி நாட்டிலுள்ள உயர்கல்வி கூடங்களில் மலேசிய குடும்ப மலிவு விலை விற்பனை திட்டம் மேற்கொள்ளப்படும் எனவும் பிரதமர் சொன்னார். பிரபல வழக்கறிஞர் ஷாஃபி அப்துல்லாவை உட்படுத்திய 95 லட்சம் ரிங்கிட் நிதி மோசடி தொடர்பான வழக்கின் தீர்ப்பு அக்டோபர் 28ஆம் தேதி அறிவிக்கப்படும் என உயர்நீதிமன்றம் தெரிவித்தது. நஜீப் ரசாக்கிடமிருந்து பெற்றதாக கூறப்படும் நிதி உள்நாட்டு வருமான வரி வாரியத்திடம் வருமான விபரத்தை முறையாக தெரிவிக்காதது உட்பட 4 குற்றச்சாட்டுகளை ஷாஃபி எதிர்நோக்கியுள்ளார். கள்ள பணமாற்று தடுப்பு சட்டத்தின் கீழ் அவர் மீது அந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருக்கின்றன. 6 மாநிலங்களில் தொகுதி பங்கீடு மீதான பேச்சுவார்த்தைகளை பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி முடித்துக் கொண்டுள்ளது. நாட்டின் 15வது பொது தேர்தலை முன்னிட்டு தொகுதி பங்கீடு மீதான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. விரைவில் 15வது பொது தேர்தல் நடத்தப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனை எதிர்கொள்ளும் வகையில் கூடிய விரைவில் தொகுதி பங்கீடு மீதான பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என அடிலான் கட்சியின் துணைத் தலைவர் ரஃபிசி ரம்லி தெரிவித்தார். தொகுதி பங்கீடு மீதான பேச்சுவார்த்தைகள் தற்சமயம் சுமூகமாக நடைபெற்று வருகின்றன. செப்டம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள் அந்த பேச்சுவார்த்தைகள் நிறைவடையும் என ரஃபிசி குறிப்பிட்டார். பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அனைத்து கட்சிகளுக்கும் இம்முறை கூடுதல் தொகுதிகள் பகிர்ந்தளிக்கப்படும். குறிப்பாக நாட்டின் 14வது பொது தேர்தலில் பெர்சாத்து போட்டியிட்ட 52 தொகுதிகள் இம்முறை இதர கட்சிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என ரஃபிசி தெளிவுபடுத்தினார். வேட்பாளர் குறித்து சம்பந்தப்பட்ட கட்சியே முடிவு செய்யும். எனினும் அக்டோபர் மாதம் இறுதிக்குள் அனைத்து விவகாரங்களுக்கும் தீர்வு காணப்படும் என அடிலான் கட்சியின் தேர்தல் குழு இயக்குநருமான ரஃபிசி குறிப்பிட்டார். அக்டோபர் 1ஆம் தேதி நாட்டின் 15வது பொது தேர்தலை எதிர்கொள்ள பக்கத்தான் ஹரப்பான் கூட்டணி முழு தயார் நிலையில் இருப்பது உறுதி செய்யப்படும் என்றார் அவர். பொது தேர்தல் எப்போது நடத்தப்படும் என்பது குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரம் பிரதமருடையது என்றாலும் எந்நேரத்தில் அறிவிக்கப்பட்டாலும் அதை எதிர்கொள்ள அடிலான் கட்சியும் பக்கத்தான் ஹரப்பானும் முழு தயார் நிலையில் இருக்கும் என ரஃபிசி சொன்னார். எனினும் நவம்பர் மாதம் மழைக்காலம் என்பதால் அப்போது பொது தேர்தலை நடத்துவது சரியாக இருக்காது எனவும் ரஃபிசி கருத்துரைத்தார். கத்தாரில் 2022ஆம் ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்திற்கான முன்னேற்பாட்டு பணிகளின் போது மனித உரிமை மீறல்களுக்கு இலக்கான அந்நிய தொழிலாளர்களுக்கு FIFA இழப்பீடு வழங்க வேண்டும் என
பெரும்பாலான காற்பந்து ரசிகர்கள் கூறியுள்ளனர். யூகோவ் மேற்கொண்ட ஆய்வின்படி 15 உலக நாடுகளைச் சேர்ந்த 17,000த்திற்கும் அதிகமான ரசிகர்கள் FIFA இழப்பீடு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது. அதில் 10 ஐரோப்பிய நாடுகள் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு தெரிவித்தது. அதன் வாயிலாக சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் எனும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் கோரிக்கைக்கு 73 விழுக்காட்டினர் ஆதரவாகவும் 10 விழுக்காட்டினர் எதிராகவும் இருப்பதாக அவ்வமைப்பு கூறியது. அதே சமயம் உலக காற்பந்து அமைப்புகள் கத்தார் உலகக்கிண்ண காற்பந்தாட்டம் தொடர்பில் எழுந்துள்ள மனித உரிமை மீறல்கள் குறித்து வெளிப்படையான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என 67 விழுக்காட்டு ரசிகர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். கடந்த ஆண்டு உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்தின் முன்னேற்பாட்டு பணிகளின் போது பல்வேறு இன்னல்களுக்கும் சவால்களுக்கும் இலக்கான தொழிலாளர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் என உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விரும்புவதை அது காட்டுவதாக ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பின் பொருளாதார சமூக நீதி பிரிவின் தலைவர் ஸ்டீவ் காக்பர்ன் தெரிவித்தார். இவ்வேளையில் கத்தாரில் உலகக்கிண்ண காற்பந்தாட்டத்தின் போது பணிபுரிந்த தொழிலாளர்களின் பாதுகாப்பை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக FIFA கூறியுள்ளது. அது குறித்து ரசிகர்கள் முழுமையாக அறிந்திருக்க வாய்ப்பில்லை என FIFA தெரிவித்தது. சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு மேற்கொண்ட கருத்து கணிப்பு குறித்தும் காற்பந்து ரசிகர்களின் கருத்துக்கள் குறித்தும் FIFA அறியும். கத்தாரில் வேலை செய்த சம்பந்தப்பட்ட அந்நிய தொழிலாளர்களுக்கு கடந்த ஆண்டு இறுதி வரையில் $2,26,00,000 இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் FIFA கூறியது. இவ்வேளையில் தொழிலாளர் முறை மேம்படுத்தப்பட்டு வருவதாக கத்தார் தெரிவித்தது. எனினும் ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு குற்றஞ்சாட்டுவதைப் போல மனித உரிமை மீறல் எதுவும் நிகழவில்லை என கத்தார் தற்காத்து பேசியுள்ளது. சம்பந்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு பாக்கி சம்பள தொகையை வழங்குவது உட்பட இதர இழப்பீட்டு நடவடிக்கைகள் குறித்து ஆராய கத்தாரும் FIFAவும் திட்டம் வகுக்க வேண்டும் என ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் அமைப்பு நெருக்கடி கொடுத்து வருகிறது. மேலும் பல அண்மைய செய்திகளுக்கு வணக்கம் மலேசியாவுடன் இணைந்திருங்கள். எங்கும் எப்போதும் வணக்கம் மலேசியா. நான் மகேந்திரன் அறிவொளி.